வணக்கம். இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. உங்களுக்கு ஒரு கால் வரும். மாசக்கணக்கா வருஷ கணக்கா பேசாத ஒரு பர்சன் திடீர்னு மெசேஜ் பண்றாங்க, ஒரு கால் பண்றாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐயோ, என்ன நினைச்சிட்டாங்களா, என்ன இது, சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க, ஷாக் ஆயிடுவீங்க. ஐயோ, நான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்தா எனக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப், உங்ககிட்ட ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதாச்சும் ஒரு வேலை ஆகணும் உங்ககிட்ட. ஓகே, அந்த ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதும் அகைன் பழையபடி சைலண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி உறவெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? இது அன்பா இல்ல நம்மள யூஸ் பண்ற ஒரு ஹேபிட்டா? இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயில்டா பேச போறோம். சோ ஃபைனலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி, சைக்காலஜிக்கலி இப்படி மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் நான் எல்லாமே கோரிலேட் பண்ணி பார்ப்பேன் என்னோட லைஃப்ல எது நடந்தாலும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இதை எப்படி கோரிலேட் பண்ணி பார்த்து இதுக்கான சொல்யூஷன் நான் எப்படி ஃபைண்ட் பண்ணேன், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம எப்படி அச்சீவ் பண்றது, இதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும் இது உங்களுக்கு லிங்க் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த உறவு தேடி வந்த அந்த உறவு நம்ம கஷ்ட நேரத்துல இல்ல, நம்ம தனியா லைஃப்ல போராடிட்டு இருக்கும் போது அவங்க இல்ல, நம்ம வெக்ஸ் ஆகி அழுகிற நேரத்துல அவங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு உதவின்னு தேவைப்பட்டதும் நம்ம நம்பர் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? அப்பதாங்க நம்ம மனசு சுக்குநூறா உடையும். இது பல பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இந்த சிச்சுவேஷனை. இப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இது ஏன் நடக்குது? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஏன் நடக்குது? சைக்காலஜிக்கலி என்னன்னா, பொதுவாவே இந்த மனித மனசு என்ன பண்ணும்னா, அவங்களுடைய ஒரு கஷ்ட காலத்துல தனக்கு யாரு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தாங்க, ஓகே, எல்லா நேரத்திலயும் நான் அவைலபிள் உனக்காக அப்படிங்கிறவங்கள மைண்ட் டப்புன்னு அவங்களுக்கு ரீகால் பண்ணும். ஸோ அவங்களுக்கு சப்கான்சியஸா தெரியும் இல்லையா, நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பர்சன் தான் கரெக்டா நமக்கு அவைலபிளா இருப்பாங்க, நம்மளுடைய எமோஷனல் சப்போர்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நல்லவங்க. அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க நல்லவங்கன்றதுனாலதான் இப்படி இருந்திருக்கீங்க. ஓகே, நீங்கெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஓகே, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றீங்க, அவங்க இம்பார்ட்டன்ஸை வேல்யூ பண்றீங்க. பட் ஆப்போசிட்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய தேவையை தான் வேல்யூ பண்றாங்க. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். அவங்களுடைய தேவைகளை வேல்யூ பண்றாங்க, அவங்களோட கம்ஃபர்ட்டை வேல்யூ பண்றாங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றீங்க. ஏன்னா நமக்கு தான் கடவுள் நல்ல மனசு கொடுத்துட்டாரு. இப்ப வலியை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். அதுதான் நம்ம விதி. வலியை அனுபவிப்பாங்க நல்லவங்க தான். அவங்களுக்கு தான் நிறைய பாடங்கள் கடவுள் கத்து கொடுப்பாரு. ஆனா கடைசியில கைவிட மாட்டாரு. அதையும் நான் சொல்லிட்டேன். அது வேற, அடுத்தது பேசலாம். ஓகே, பேக் டு த பாயிண்ட். லைஃப் எனக்கு ஒரு லெசன் நிறைய கத்து கொடுத்துச்சுங்க. நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க எனக்கு அவங்களுடைய நல்ல கேரக்டருக்காகவே நான் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆனேன். எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. அவ்வளோ ஒரு குட் பர்சனாலிட்டி அவங்க. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும்கான்னு நான் சொல்லுவேன். ஆனா அவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டது. ஒருத்தர் கூட கால் எடுக்கலங்க அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நிறைய பேரு.
ஆக்சுவலி அவங்க ஹெல்ப் பண்ணவங்கள்ட்ட இருந்தே தான் சொல்றேன். ஓகே, ஒரு சின்ன ஹெல்ப் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஒருத்தர் கூட அவங்களுக்கு அவைலபிளா இல்லை. அவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போனாங்க தெரியுமா? அவங்க அழுதாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் இருந்தேன், நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைச்சேன். என்னோட கடவுள் எனக்கு கொடுத்த இந்த குணத்துக்காகவே நான் எல்லாருக்கும் ஸ்பெஷல்னு நினைச்சேன். ஆனா என்னை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டாங்கடி. நான் அவங்களுக்கு ஒரு யூஸ் தான், தெரியுதா? அவங்களுடைய தேவைக்கு தான் என்னை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே எனக்கு மனசு சுக்குநூறா போச்சு அவங்க அழுகும் போது. இந்த மாதிரி நான் பல பேரை பார்த்திருக்கேங்க. ஐயோ, என்னோட லைஃப்ல ஏகப்பட்டது நடந்திருக்கு. சரி, நாம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு பார்த்தா இங்க பல பேர் அப்படித்தான் தவிக்கிறாங்க. நானெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவோ செஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பொய். நான் எப்பவே தனிமையில தாங்க இருப்பேன். ஸ்டில் தனிமையா தான் இருக்கேன். ஏன் சொல்லுங்க? எனக்கு இந்த பொய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி ஒரு என்கிட்ட என்ன குட் பர்சனாலிட்டிஸ் இருக்கோ அதை தான் நான் அங்கேயும் எதிர்பார்ப்பேன் இல்லையா? சோ தனிமை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நான் அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நம்ம கடைசியில நான் அவனை கத்துக்கிட்டதை நம்மள மாதிரி யாரையும் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா லைஃப்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்மள மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அது ஓகே தான். பட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நான் பட்ட வழிகளை நீங்க படக்கூடாதுன்றதை நான் இங்க பதிவு பண்றேன். இப்போ நம்ம லைஃப்ல நிறைய பேர் கிராஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் எல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. ஓகே, ஒருத்தவங்க உங்க லைஃப்ல வராங்கன்னா அவங்க அன்புக்காக வராங்களா இல்ல தேவைக்காக வராங்களான்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ண கத்துக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கோங்க. சும்மா உடனே எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது. ஓகே, எமோஷனல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். எமோஷனல் சேஃப்டியை எப்படி காப்பாத்திக்கணும்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். ஓகே, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். என்னோட வீடியோ உங்களுக்கு போடுறதே நான் அந்த பீஸை எப்படி காப்பாத்திக்கணும், அந்த பீஸ்ன்ற அந்த வார்த்தைக்காக தான் மனுஷங்க அவ்வளோ தவிக்கிறாங்க. ஓகே, சோ அதை காப்பாத்திக்கணும்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அன்புக்காக வராங்கன்னா அவங்க எந்த ரீசனுக்காகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்க கூட, ரீசனே இல்லாம உங்க கூட இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு பாப்பாங்க, நீங்க சேடா இருக்கீங்களா கரெக்டா நோட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, அது உங்களுக்கு தெரியும். தேவைக்காக வரவங்களுடைய ஹேபிட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படி டிஸ்டன்ஸ் எடுத்துடணும். அது தேவையில்லை. அந்த உறவு அவங்களுக்கு ஏத்த ஒரு காம்பட்டபிலிட்டி வேற எங்கேயாச்சும் இருப்பாங்க, அது அவங்களோட போயிட்டோம். நமக்கு அது தேவையில்லைன்னு பார்த்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துடணும். சோ இந்த மாதிரி காயப்பட்டவங்க உடனே நினைக்கிறது என்னன்னா, இப்போ இந்த காலத்துல எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க, கர்மா கர்மா அவங்கள எதுவும் பண்ணாதா, இந்த மாதிரிலாம் என்னை ஏமாத்திட்டாங்களே, என்னை யூஸ் பண்ணிட்டாங்களே, மனசு உடைஞ்சு போச்சு, கடவுள் அவங்கள தண்டிக்க மாட்டாரா? ஆஹா, அதெல்லாம் அவசரப்பட மாட்டார் கடவுள். இந்த பிரபஞ்சமும் அவசரப்படாது. இது ஒரு பேட்டர்னா நடக்கும். அந்த பேட்டர்ன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி இப்ப உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த பாதிப்பு அவங்களுக்கும் நடக்கும். கர்மா ரிட்டர்ன்ல தானே எல்லாத்தையும் கொடுக்கும். நீ என்ன பண்றியோ அதை கொடுக்கும். அவங்களுக்கு அது நடக்கும். அவங்களுக்கு அவங்க யாருக்காவது ஒரு உதவி பண்ணிருப்பாங்க, ரொம்ப அட்டாச்ட் ஆயிருப்பாங்க, ஏதோ ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப உங்களுக்கு அவங்க பண்ண மாதிரி இன்னொருத்தர் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு நினைக்க முடியும், இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க பண்ணேனே, அதான் இப்ப எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பெயினை அவங்க ரொம்ப அனுபவிப்பாங்க. அது லேட்டா நடக்குங்க. பட் அந்த டைம்ல நீங்க அவங்க கூட இருக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஓகே, அப்போ அந்த டைம்ல நீங்க இருக்காத போது அது அவங்க ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நீங்க வாழ்க்கையில முன்னாடி போயிருப்பீங்க, நல்ல ஒரு குரோத்ல இருந்திருப்பீங்க. சோ இப்படிதான் நடக்கும் கர்மா பேலன்ஸ். ஓகே, ஆனா நடக்காம இருக்காது. சோ கர்மா, ஏன்னா அவனுடைய லைஃப் பேட்டர்ன் வேற, அவனுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை வேற. நீங்க ஒரு பாத்திரமா அந்த கதைக்குள்ள போறீங்க, ஒரு லெசன் ஒண்ணு கத்து கொடுக்குறீங்க, நீங்களும் கத்துக்கிட்டு வரீங்க. சோ இதுக்காக தான் நீங்க இந்த உறவு வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம்
ஒரு உறவை வந்து இன்னொரு உறவோட இணைக்குது, ஒரு கர்மா லெசன் கத்து கொடுக்கறதுக்காக. ஓகே, சோ இதை நம்ம டீப்பா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. சோ அந்த டைம் உங்களுக்கு அவங்க கொடுத்த வழியை இன்னொருத்தவங்க அவங்க கொடுக்கும் போதுதான் உங்களை அவங்க ரியலாவே மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப உங்க லைஃப் பாத் வந்து டிஃப்ரெண்டா டோட்டலி மாறி இருக்கும். ஓகே, சோ எதுக்காகவும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. அதே மொமெண்ட்ல வந்து ஸ்டக் ஆக வேண்டாம் நான் சொல்ல வரேன். அப்படியே வந்து ஃபார்வர்டு வந்துருங்க. ஒரு விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா அப்படியே அந்த விஷயத்துல இருந்து முன்னாடி வந்துருங்க. ஓகே, இப்ப நான் சொல்லிட்டேன், ஆனா அதை உடனே உங்களால பண்ண முடியாது. ஓகே, அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் சுண்டல் மாதிரி அள்ளி கொடுத்துடலாம் யாரா இருந்தாலும். எனக்கு தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ், அக்கா சொல்லிட்டாங்க பட் அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும், என்னால அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கேன். பட் அட்லீஸ்ட் நிறைய இப்ப இருக்கிற மென்டாலிட்டி எப்படி தெரியுமா, என் மனசுல இருக்கிறத யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இந்த வலி என்னன்னு யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நான் யார்கிட்டயாவது சொன்னா இது ரொம்ப சில்லி மேட்டரா சொல்றாங்களா, ஆனா என்னோட வலி அது ரொம்ப பெருசாச்சு, யாராவது ஃபீல் பண்ண மாட்டாங்களா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களான்ட்டு ஏங்குற உள்ளங்கள் இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. ஐ நோ தட் பர்சனலி. சோ அந்த உள்ளங்களுக்காக என்னுடைய வாய்ஸ். ஓகே, என்னோட மோட்டிவே அதுதான். அந்த உள்ளங்களுக்கு மருந்தாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை கதைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து உங்களை லைஃப்ல வந்து முன்னாடி கொண்டு வர்றதுதான் என்னோட ஆசை. ஓகே, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் லைக் டைம் பாஸ் வீடியோலாம் கிடையவே கிடையாது. சீரியஸ்லி ரொம்ப நான் வந்து பை ஹார்ட் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். ரொம்ப வர்த்தா உங்க லைஃப்பை வந்து மாத்தணும் அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷன். சோ இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்க வாழ்க்கையில உங்களை உண்மையா நேசிச்சவங்க உங்களை பயன்படுத்துறதுக்காக வரமாட்டாங்க. நீங்க இல்லாத போதும் உங்களை தேடுவாங்க, உங்க அமைதியை ரசிப்பாங்க, நீங்க அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பர்சனை லைஃப்குள்ள வச்சுக்கோங்க. சோ நம்மள ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு அழாதீங்க. ஓகே, அது சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். சோ யாராவது உங்களுக்கு ஹெல்ப்னு கேட்டு வந்தா ஹெல்ப் பண்ணுங்க, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க திரும்ப அதையே அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஹர்ட் ஆகாதீங்க. உங்க நல்ல உள்ளம் அது. ஓகே, இன்பில்ட் நேச்சர், அதை வந்து கொடுங்க, திரும்ப எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாருமே ஆப்போசிட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இதான் நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி அவளும் இருப்பா அப்படின்னு நினைக்காதீங்க, ஆரம்பத்திலே நினைக்காதீங்க. டைம் கொடுங்க, அவங்க நம்மள மாதிரி தான் நானுன்னு பாக்கு. சரியா, நான் இதுதான்ப்பா. நம்ம ஒரு மரம் வந்து அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி அது பழத்தை தான் கொடுக்கும், நிழலை தான் கொடுக்கும் இல்லையா. அதை நீங்க என்ன பண்ணாலும் அதோட நேச்சர் அது யாருக்காவும் மாட்டாதுங்க. மரம் தான். ஓகே, அது மாறாது. அதோட அந்த நிலைத்த தன்மை, அதோட குணம், பர்சனாலிட்டி அதுதான். சோ அது யாருக்காகவும் அதை மாத்திக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டை நீங்க உருவாக்கிக்கோங்க. நீ இவ்வளவுதானா, நீ இவ்வளவுதான், புரியுதா, நீ இவ்வளவுதான், நான் எப்பவுமே இப்படிதான், சோ உனக்காகலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அப்படியே ஒதுக்கிடுங்க. ஓகே, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்க ஒரு பர்சனாலிட்டி, அவங்கள சில பேரை மாத்த முடியாது, அவங்க அப்படிதான், அவங்கள வாழ்க்கையை மாத்தும். ஓகே, அவங்கள லைஃப் மாத்திக்கிட்டோம், எனக்கு அந்த வழியை நான் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நீங்க யாருக்காகவும் இழந்துடாதீங்க. உங்களுடைய வேல்யூ வந்து உங்களை யூஸ் பண்றதுனால வராது. ஓகே, நீங்க பண்ற ஹெல்ப் பேஸ் பண்ணி வராது. உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனால வரும். அந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்க வரும்போது அதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, பி யுவர் செல்ஃப். நன்றி. இந்த மாதிரி உண்மை பேசுற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசுட்டு